சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தார். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் வழிகளில் கருணை மழை பொழிந்தார். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியிலே கலந்திடவே, புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பள்ளியில் கலந்திடவே, போர்க்குலமாய் இன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித கன்னி மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்வு இருவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அன்னை மரியாள் தான் பெற்ற அந்த மகிழ்ச்சியை கடவுளுக்கு நன்றி அறிதலோடு ஒப்புக் கொடுத்ததை இன்று நற்செய்தியை நாம் பாடலாக வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய சந்திப்புகள் எப்படி இருக்கின்றன? நம்முடைய சந்திப்புகள் பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை, பிறருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கின்றதா என்று நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளில் தியானித்து பார்ப்போம். ஆகவே இந்த திருப்பலிலே நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, நம்முடைய மன ஆற்றலுக்காக, உள்ளத்திற்காக இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்விலும் மகிழ்ச்சியை காண தொடர்ந்து திருப்பலிலே மன்றாடுவோம். தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏழையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ராயேலே, ஆரவாரம் செய். மகளே ஜெருசலேம், ஆர்ப்பரி. உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு அகமழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் ஜெருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உன் துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன்.
ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றிடும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களுடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார்.
இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், ஆனால் மனங்களோ சந்திப்பதில்லை என்கிறார் ஒருவர். இன்று தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடு, அதனுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் அல்லது சமூக ஊடகங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் நம்முடைய உறவுகளை உயர்த்தியிருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது அது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. முன்பு நம்முடைய உறவினர்கள் நம்ம வீடுகளை சந்திக்க வருகின்ற போது அங்கே ஒரு மகிழ்ச்சி இருந்தது, கலகலப்பு இருந்தது. ஆனால் இன்று அத்தகைய உறவினர்கள் வீடுகளை சந்திக்க வருகின்ற போது அத்தகைய ஒரு மகிழ்ச்சி அதிகமாக காணப்படுவதில்லை. இயந்திரங்களோடு பழகியதால் என்னவோ மனிதனும் இயந்திரமாகி மாறிவிட்டான். இத்தகைய சூழலிலே இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனித கன்னிமரியால் எலிசபெத்தை சந்தித்த விழாவிலே இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, நம்முடைய சந்திப்புகள் ஒருவர் மற்றுடைய வாழ்விலே மாற்றத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். கன்னிமரியால் எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்துகின்ற போது எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று வாசிக்கின்றோம். அதே போல எலிசபெத் அன்னை மரியாளை நோக்கி, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றதே என்று சொல்கின்ற போது அன்னை மரியாளும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆண்டவர் தனக்கு செய்த இந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நன்றி கூறுகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை, இத்தகைய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சமூக சந்திப்புகள் நிகழ்த்த வேண்டும், உருவாக்க வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய சந்திப்புகள் அருகருகே இருக்கக்கூடிய கற்களைப் போல ஒன்றினால் மற்றொன்றிற்கு பயனில்லாததாக, தொடர்பு இல்லாததாக இருக்கின்றது. மாறாக நம்முடைய சந்திப்புகள் 2 வண்ணங்களைப் போல இருக்க வேண்டும். 2 வண்ணங்கள் சந்திக்கின்ற போது அது ஒரு புதிய வண்ணத்தை உருவாக்குகின்றது. ஆகவே நம்முடைய சந்திப்புகளும் ஒருவர் மற்றுடைய வாழ்விலே மாற்றத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது நாமும் உதவியை பெற்றுக்கொள்கின்றோம். நாம் பொதுவாக இந்த விழாவை தியானிக்கின்ற போது, இந்த நற்செய்தி வாசகத்தை தியானிக்கின்ற போது அன்னை மரியாள் எலிசபெத்தை உதவி செய்வதற்காக விரைந்து சென்றார் என்று நற்செய்தியாளர் நமக்கு கூறுகின்றார். ஆனால் அதே வேளையிலே நாம் பார்க்கின்ற போது அன்னை மரியாளும் உதவியை பெற்றுக்கொள்கின்றார். பொதுவாக ஒரு தாய் கருவுற்றிருக்கக்கூடிய முதல் 3 மாதங்கள் அந்த தாயினுடைய அந்த வளர்ப்பிலே, அந்த தாயினுடைய மனநிலையிலே முக்கியமான மாதங்கள் என்று சொல்கிறார்கள். முதல் முறையாக கருவுற்றிருக்கின்றார். அவருடைய மனம் எப்படி இருக்கும், உள்ளம் எப்படி இருக்கும், இந்த குழந்தை எப்படி நான் பெற்றெடுக்கப் போகிறேன், என்னென்ன சவால்களை, பிரச்சனைகளை நான் சந்திக்கப் போகிறேன் என்று பல்வேறு குழப்பங்கள் அந்த தாய்க்கு இருக்குமாம் இந்த முதல் 3 மாதங்களிலே.
நாம் நற்செய்தியினுடைய இறுதி வசனமாக பார்க்கின்றோம். மரியா ஏறக்குறைய 3 மாதங்கள் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம் வீடு திரும்பினார் என்று. தன்னை போலவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் கருவுற்ற எலிசபெத் ஏற்கனவே 6 மாதங்கள் இதை போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர் தனக்கு உதவியாக இருப்பார் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே அன்னை மரியாள் அவரோடு தங்கியிருந்த அந்த 3 மாதங்கள் அன்னை மரியாளுக்கு உதவியாக இருந்தன என்று நாம் கூறலாம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது நாமும் உதவியை பெற்றுக்கொள்கின்றோம். அமெரிக்காவிலே ஒரு மருத்துவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டார். வீடுகளிலே தனிமையாக இருந்த வயதானவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை அருகிலிருந்த வீடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களைப் போல் இருந்த தனிமையாக இருந்தவர்களை சந்திக்க செய்தார். அங்கிருந்த சிறுவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க செய்தார். இப்படியே அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களை ஆய்வு செய்த போது அவர்களுடைய தனிமையானது, அவர்களுடைய நோயானது குறைந்திருந்ததை காண முடிந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது நாமும் உதவியை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய மனித சந்திப்புகள் ஒருவர் மற்றொரு வாழ்விலே மாற்றத்தை உருவாக்குவதாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது நாமும் உதவியை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற உணர்வை தருவதாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தொடர்ந்து அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறுமின்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இறை பாடாத நாளில்லையே, இறை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எங்கள் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே,
வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவனுருகிடும். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவர்கள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதோ உன் அடிமை என்றவளே, உலகத்தின் தாயாய் உதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாகப் பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே அம்மா. என் அடைக்கலமே, என் ஆருயிராக்கினியே, உன் திருவடி அமர்வது போதுமம்மா, திருவருள் வாழ்வில் சேருமம்மா.
கடவுளை சுமந்தவளே